கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு வாரமும் ஓடி வரோம். ஆண்டவருக்காய் பிரயாசப்படுறோம், ஓடுறோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அந்த விசுவாசத்தில் நாம் நிலை நிற்கிறோமா? அந்த விசுவாசத்தில் நமக்கு என்ன பண்ணிடுது? ஒரு மேட்டிமையான ஒரு இருதயம் வந்துடுது. நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவரை பார்க்குறேன், நான் ஆண்டவருக்காக எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன வந்துடுது? ஒரு மேட்டிமை நமக்குள்ளே வந்துடுது. எடுத்து வாசிங்க. ரோமர் 11:20வது வசனத்தை வாசிக்கலாம். அதனால நிற்கிறேன். ஒரு நாளும் நீங்களும் நானும் அப்படிலாம் நிற்கவே முடியாது. நான் ஆண்டவரை தேடுறேன், அதனால என்ன பண்ணுறேன்? இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் என்ன நான் நிற்கிறேன்? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல பாருங்கள், 20வது வசனத்தில், நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். ஒருவரும் ஆண்டவருடைய விசுவாசம், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் ஒருவரும் நிற்கலாம் முடியாது. ஒரு போதகர் சொல்லவும் சொன்னார், ஆண்டவர் தான் நம்மளை தேடி வந்தார், நம்ம அவரை தேடி போவே இல்லை. அப்போ அந்த விசுவாசத்தை கொடுக்குறதும் யார் தான்? அவர் தான் கொடுக்குறாரு. அவர் தான் நம்மளை நிற்கவும் வைக்கிறார். அந்த ஒரு காரியங்கள் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் தான் கோயிலுக்கு போகிறேன், நான் தான் ஆண்டவரை தேடுறேன். ஆனால் அவர் தேடுற கான்செப்ட் என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. அவர் என்னை தேடி வந்த காரியங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு. அப்படி இல்லை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், மேட்டிமையான சிந்தையாயிராமல் அவருக்கு பயந்துருன்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு பயந்துருக்கணும்? யாருக்கு பயப்படணும்? நம்ம இருதயத்தில் தேவனுக்கு பயந்திருந்தால் மாத்திரம்தான் அந்த விசுவாசத்தில் நீங்களும் நாளும் நிலை நிற்க முடியும். ஆண்டவருக்கு பயப்படாமல் நான் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை வாஞ்சிக்கிறேன்னு சும்மா வாயளவில் சொல்லுகிறது இல்லை கிறிஸ்தவம். சொல்லமா சொன்னாங்க, நிறைய மதம் மாற்றுறாங்கன்னு. மதம் மாற்றுற வேலை எங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்கள் இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள் சிந்தையை தான் ஆண்டவர் கேட்குறாரு. என் பிள்ளை இன்னைக்காவது இந்த இருதயத்துக்குள்ளே என்னை கூப்பிடுமா, இந்த இருதயத்துக்குள்ளே எசப்பா வாங்கன்னு சொல்லுமான்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? மேட்டிமையாக இருக்கிறோம். விசுவாசத்தில் மேட்டிமையாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் இருக்கணும் இருதயத்தில். அதுதான் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? இருக்க மாட்டேங்குது. நீதிமொழிகள்